அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். சளி, இருமல், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, உடல் வலி, இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான மருந்து குழம்பு எங்கள் அம்மா சொன்ன டிப்ஸ் வச்சு செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேங்க, 1 துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. செரிமான பிரச்சனையை சரி செய்யும். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் மிளகோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால வரமிளகாய் 2 தான் எடுத்திருக்கேன். கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும். அதனால் நான் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. பூண்டு ரொம்ப நல்லதுங்க, கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளத்தை சரி செய்யும். ஸோ அதனால் நான் 10-12 அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி நம்ம நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க. அதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்ந்ததுமே நம்ம சூடானதும் எடுத்து வச்சிருக்க பொருட்களை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்புங்க. சளி பிரச்சனை, அதே மாதிரி தொண்டை கரகரப்புலாம் இருந்துச்சுன்னா இந்த குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம மெடிசன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இதில் சேர்த்துட்டேங்க. ஃபஸ்ட்டு மிளகு, ஜீரகம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வந்ததுங்க, சூப்பராக இருந்தது அந்த ஸ்மெல்லே. இது நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த குழம்பு நம்ம மாசத்துல 2 முறையாவது செஞ்சு சாப்பிடலாம். அடிக்கடி செஞ்சு சாப்பிடலனாலும் மாசத்துல 2 முறையாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க, இல்லைனா அப்படியே தனியாக விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது கூட கடைசியாக சுக்குவை லைட்டாக நசுக்கிட்டு சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா மிக்சியில் அரைப்படாது. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாடியில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு பிறகு தாளிப்பு செய்யலாங்க. இப்போ கடாய் ஹீட் ஆனதுமே நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த மருந்து குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு பிறகு 1/4 ஸ்பூன் போல் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு இல்லைன்னா 10-15 பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் அதே மாதிரி ஒரு 10-15 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா செவந்ததும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த புளியோட பச்சை மணம் போனதுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்க போகிறேன். நீங்கள் மசாலா அரைக்கிறதுக்கு சேர்க்கலாம், தனியாக இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் பவுடரை கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி விடுங்க. இது நல்லா குக் ஆனதுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா திக்காகும். உங்களுடைய திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. தேவைப்பட்ட தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா பாருங்க, குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குழம்புல தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கூட சரி செஞ்சிருங்க. இது நீங்கள் குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் 2-3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டும் போகாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க, சாப்பிட்டுக்கலாம்.
ஃபைனலாக வந்து குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு துண்டு அளவுக்கு வந்து வெல்லத்தை நசுக்கி போட்டிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், குழம்போட அந்த வாசனையும் நல்லா இருக்குங்க, காரத்தையும் பேலன்ஸ் பண்ணும். இப்போது நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை அணைச்சிக்கலாங்க. கடைசியாக ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை அணைச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம காரத்தை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி ராவா வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது அது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க குழம்புக்கு. அவ்வளோதாங்க, அம்மா சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அருமையான மருந்து குழம்பு நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சளி பிரச்சனையை கண்டிப்பாக வந்து முறிச்சிடுங்க. அதே சமயம் வந்து தொண்டையில் வலி இருந்தாலும் சரி, எச்சில் விழுங்கும் போது கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளை இது சீக்கிரமாகவே சரி செஞ்சிருங்க. மாதத்தில் கண்டிப்பாக 2 முறையாவது இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி நைட் டைமில் வந்து இந்த குழம்பு சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல தூக்கம் கிடைக்குங்க. அதே சமயம் உடல் அசதியும் வந்து நமக்கு சரியாயிடும். கண்டிப்பா இந்த குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அப்படி உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்புற்று வாழ்க. நன்றி.